திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இன்றைக்கு ஜூலை மாதம் மனு செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இன்றைக்கு 1,15,00,000 பெண்கள் கலைஞர் உரிமை தொகை பெற்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பெறாதவர்கள் கலைஞர் உரிமை தொகை பெறுவதற்கு ஜூலை மாதம் மனு செய்யுங்கள் சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அமைச்சர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 2026 தேர்தலுக்கு முன்பாக 2 கோடி பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு தகுதி உடையவராக உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இளந்தலைவர் துணை முதல்வர் மாண்புமிகு அமைச்சர் உதய ஸ்டாலின் அவர்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவருடைய முயற்சியால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய இளைஞர்களெல்லாம் இன்றைக்கு செழிப்பாக இருக்கிறார்கள். நான் முதல்வன் திட்டம் ஏழை குடும்பத்தில் பிறந்த படித்தவர்களும் இன்றைக்கு உயர் அதிகாரிகள் IAS, IPS, IRS, IFS என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பதவியில் அமர்ந்திருப்பதற்கு நான் முதல்வன் திட்டம்தான் இன்றைக்கு உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் வருடத்திற்கு 1000 நபர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு ஒரு மாதத்திற்கு 7,500 வீதம் இன்றைக்கு கொடுத்து படித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் உயர்கல்வி பெற்று IAS, IPS பதவியில் அமர்ந்திருக்கிற எத்தனையோ பேர்களை தலைவர்கள் பார்த்து வரவேற்பு கொடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் சொல்லுகிறோம், தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை உயர்த்த வேண்டும் என்ற ஆவலோடு தான் ஒரு 4 ஆண்டு காலம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி நடத்தி முடித்திருக்கிறார்கள். இன்னும் ஓராண்டு சரியாக மே மாதம் 7ஆம் தேதி நம்முடைய இனமான தலைவர்கள் தமிழ்நாட்டுடைய முதல்வராக 2021 பொறுப்பேற்றார்கள். ஆனால் 2022 9வது மாதம்தான் காலை உணவு திட்டத்தை தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் உருவாக்கி கொடுத்தார்கள். காலையிலே பள்ளிக்கு செல்கின்ற பிள்ளைகள் பட்டினியாக செல்கிறார்கள் என்ற கவலையை போக்குவதற்காகத்தான் பள்ளிக்கு செல்லுகின்ற 1ஆவதிலிருந்து 5ஆவது வரைக்கும் படிக்கின்ற பள்ளி குழந்தைகள் காலை உணவு சத்துணவாக சாப்பிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்குதான் தளபதி அவர்கள் 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தமிழ்நாட்டிலே உருவாக்கி கொடுத்தார்.